சரி, அதுக்கடுத்து வாங்க, ஹதீஸுகளை மறுக்கிறவங்க அல்லது சஹீஹான ஹதீஸுகள் இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படும் சொல்லக்கூடியவங்க சில வாதங்களை வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட வாதங்கள்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைபிடித்த வழிமுறை அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு அதுக்கு கீழே ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. என்ன சம்பவம்னா, முஸ்லீம்ல 2953 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியா பெண்மணி, அவங்களுடைய கணவர் 3 தலாக் விட்டுறாங்க. 3 தலாக் விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல வருது, என் கணவர் அபு அம்ர் இப்னு ஹஃப்ஸ் அவர்கள் என்னை 3ஆவதாக ஒட்டுமொத்தமாக தலாக் சொல்லிவிட்டார். அப்போது அவர் வெளியூரில் இருந்தார். பின்னர் அவருடைய பிரதிநிதினா அவர் ஒரு ஆளை நியமிச்சு அனுப்புறாரு. அவருடைய பிரதிநிதி தொழில் நீக்கப்படாத சிறிதளவு கோதுமையை எனக்கு அனுப்பி வைத்தார். அதை கண்டு நான் எரிச்சல் அடைந்தேன். இதனை இதை போய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. அதற்கு அந்த பிரதிநிதி, அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் உனக்கு ஜீவனாம்சம், தங்கும் வசதி எதையும் தர வேண்டியதில்லை, இது ஒரு உதவியாக தரப்பட்டதுதான் என்று கூறினார். எனவே நான் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நடந்ததை தெரிவித்தேன். அப்போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு ஜீவனாம்சம், தங்கும் வசதி எதையும் அவர் தர வேண்டியதில்லை என்று கூறினார்கள். என்ன சம்பவம்னா, 3 தலாக் விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் அவங்க கணவர் என்ன செய்யறாங்க, முன்னாள் கணவர் கொஞ்சம் கோதுமையை கொடுத்து அனுப்புறாங்க. கோதுமை கொடுத்த உடனே இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க, கோவம் வந்துடுது. ரசூலாட்ட வர்றாங்க. வந்த உடனே ரசூலா இப்பெல்லாம் நடந்தது அப்படின்றாங்க. ரசூலா சொல்றாங்க, உங்க கணவர் உங்களை 3 தலாக் விட்டார்ல, 3 தலாக் விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய கணவர் மீது ஜீவனாம்சமோ அல்லது தங்கும் வசதியோ செய்து தர வேண்டிய இது இல்லை, அவர் மீது எதுவுமே கடமை இல்லை. இப்போ மனைவிய ஜீவனாம்சம் சொல்றேன் ஒரு நிமிஷம். மனைவியை தலாக் கொடுத்துன்னு வச்சிங்களேன், முதல் தலாக் விட்டுட்டதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது, உங்க வீட்டுக்கு போகணும்னு அனுப்ப முடியாது. அவங்க 3 மாதவிடாயிலிருந்து பரிசுத்தமாகிற வரைக்கும் வீட்டிலே தான் வச்சிருக்கணும். விளங்குதுங்களா? வீட்டில் வச்சிருக்கணும். அந்த வச்சிருக்கிறோமே அதுக்கு பேர் தான் தங்கும் வசதி. அந்த 3 மாசம் வரைக்கும் நம்ம வச்சிருக்கிறோமே, அவங்களுக்கு உண்டான உணவை கொடுக்கறதும் கணவனுடைய பொறுப்பு. அதுக்கு பேர் தான் என்ன, ஜீவனாம்சம். விளங்குதுங்களா? அப்போ அந்த 3 மாசமும் தங்கறதுக்கு உண்டான வசதியையும் உணவையும் என்ன செய்யணும், தலாக் விட்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். இது முதல் தலாக்லையும் கொடுக்கணும். 2வது அவங்க முதல் தலாக் விட்டாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, மறுபடியும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. 2வது தலாக் விட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. அப்பவுமே என்ன செய்யணும், அவரு அந்த தங்குற வசதியும் உணவையும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சரியா வரல, 3வது அவர் தலாக் விட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, அவர் தங்கு வசதியும் கொடுக்க வேண்டியதில்லை, உணவும் தர வேண்டியதில்லை. 3வது தலாக் விடப்பட்டதுக்கு அப்புறமே அந்த பெண்மணி என்ன ஆயிடுவாங்க, வெளியேற வேண்டியது அவருடைய வீட்டை விட்டு. அவங்களுடைய தாய் வீட்டிலேயோ அல்லது சகோதர வீட்டிலேயோ தான் இருந்துக்கணும். விளங்குதுங்களா? இதுதான் என்ன, தலாக்குடைய சட்டம். முஸ்லீம்ல வருது இந்த சம்பவம். என்ன சம்பவம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையும் கைவிட மாட்டோம். ஃபாத்திமா பின்த் கைஸ் நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சமும் உண்டுன்னு யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாம் ஒரு பெண்ணின் சொல்லுக்காக அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். பாத்தீங்களா? உமர் ரலியல்லாஹு, இதுக்கு முன்னாடி தலைப்பு என்ன கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைபிடித்த வழிமுறை என்ன வழிமுறை, ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாங்கள் குர்ஆனையும் லா நத்ரு கிதாப் ரப்பினா வலா சுன்னத் நபியினா பிகௌலி இம்ரா, ஒரு பெண்ணினுடைய சொல்லுக்காக நாங்க குர்ஆனையும் நபி வழியை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அப்ப இங்க பாருங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ன சொல்றாங்க, ரசூலா எனக்கு ஜீவனாம்சம் இல்லைன்னு சொன்னாங்க, தங்கும் வசதியெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னாங்கல்ல. அப்ப இவர் என்ன சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாங்க விட மாட்டோம், ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக குர்ஆனையும் விட மாட்டோம், ஹதீஸையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி,
இப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு பாத்தீங்களா உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி எனக்கு ஜீவனாம்சம் இல்லைன்னாங்க, தங்கும் வசதி இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துல பிரச்சனை வரும்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, 3 தலாக் விட்டாலும் கணவன் என்ன செய்யணும், பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி தங்குமிடமும் கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ன செய்யறாங்க தெரியுமா, இல்ல இல்ல ஜீவனாம்சமும் கிடையாது, உறைவிடமும் கிடையாது, ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுக்கல, ஹதீஸ்ல இப்படிதான் இருக்குதுன்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல என்ன பதில் சொல்றாங்க, ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாங்க குர்ஆனையும் சுன்னாவையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதுங்களா? சரி, இங்க தான் நம்ம ஒரு நல்லா விளங்கிக்கணும். இமாம் அபூதாவூத் என்ன பண்றாங்கன்னா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றான ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாங்கள் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவையும் விட மாட்டோம் என்று கூறியது சரியானதா என கேட்டார்கள். இமாம் அபூதாவூத் யார்கிட்ட கேட்கிறாங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்கிட்ட. இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே அது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அஹ்மத் பின் ஹம்பல் உமர் அவர்கள் இவ்வாறு கூறியதாக வந்துள்ள அறிவிப்பு சரியானதல்ல என்று பதிலளித்தார்கள். யார் பதிலளிக்கிறார்? அஹ்மத் பின் ஹம்பல். என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? அது சரியான்னு கேட்கப்படுது. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அதுக்கு அடுத்து பாருங்க, அப்துர் ரஹ்மான் பின் அபி ஹாத்திம், இவங்களும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள். தனது தந்தையான அபு ஹாத்திம் இவங்களும் என்ன ஒரு பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர். அவங்க கிட்ட கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றை பற்றி கேட்கும் போது அவர்கள் அம்மார் இப்னு ஸுரைக் என்பவர் மட்டுமே இவ்வாறு கூறுகிறார். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னதா இருக்குது பாத்தீங்களா, நாங்க ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் விட மாட்டோம்ன்றது அந்த ஒரு கூற்று இருக்கு பாத்தீங்களா, யாருக்கிட்ட இந்த சம்பவத்தை பல பேர் அறிவிக்கிறாங்க, யாருமே இந்த வாசகத்தை அறிவிக்கல. எந்த வாசகத்தை? ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாங்க குர்ஆனையும் சுன்னாவையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. பல அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க, அவர்கள் யாருமே சொல்லல. ஆனா ஒரே ஒரு அறிவிப்பாளர் அம்மார் இப்னு ஸுரைக் என்பவர் மட்டும் என்ன செய்யறாரு, இந்த வார்த்தையை அறிவிக்கிறாரு. அவரை விட நம்பகமானவர்கள் என்ன செய்யறது இல்ல, இந்த வார்த்தையை அறிவிக்கல. மற்ற நிறைய அறிவிப்பாளர்கள் வர்றாங்க, அவங்களாம் என்ன செய்யல, இந்த அறிவிப்பை அறிவிக்கல. யார் மட்டும் அறிவிக்கிறார்? அம்மார் இப்னு ஸுரைக் என்பவர் மட்டும் இந்த வார்த்தையை கூடுதலாக அறிவிக்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, இமாம் தாருகுத்னி அவர்கள் தனது இலலில் இதை போன்றே குறிப்பிட்டுள்ளார்கள். இமாம் தாருகுத்னி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இலல்னு சொன்ன இந்த மறைமுகமான குறைன்னு சொன்ன பாத்தீங்களா, ஹதீஸ் கலையில ஒரு விதி இருக்குது, 5 நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை, அதாவது மறைமுகமான குறை. அதுக்கு சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, அல் இலல் அதுக்கு பேரு. இமாம் தாருகுத்னி எழுதியிருக்கிறாங்க, இமாம் திர்மிசி எழுதியிருக்கிறாங்க. ஆக அந்த புத்தகத்தில் இமாம் தாருகுத்னியும் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க. சரி, அதற்கடுத்து வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, என்னென்ன, ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் சுன்னாவையும் நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, இது சம்பந்தமா என்னென்ன ஹதீசுகள் வருது, மேற்கொண்டு இதை பத்தி கூடுதலான தகவல் வருதா, இந்த சம்பவத்துடைய கருத்து மற்ற ஹதீசுகள்ல வருதான்னு சொன்னா, நசாயில ஒரு ஹதீஸ் வருது, 3564 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யாரிடத்துல? ஃபாத்திமா பின்த் கைஸ் இடத்துல. நீங்கள், அவங்களும் ஒரு சஹாபியா பெண்மணி தான், நீங்கள் 2 சாட்சியாளர்களை கொண்டு வந்து அவர்கள் இருவரும் அல்லாஹ்வின் தூதரிடம் இருந்து கேட்டோம் என்று சாட்சி கூறினால் நாங்கள் அதனை ஏற்போம், இல்லையெனில் ஒரு பெண்ணின் சொல்லிற்காக அல்லாஹ்வின் வேதத்தை விட மாட்டோம் என்றார்கள். என்ன வருது இந்த நசாயியுடைய அறிவிப்புல? 2 சாட்சியாளர்களை கொண்டு வந்தால் அதை நாங்க ஏற்போம், இல்லையெனில் அல்லாஹ்வின் வேதத்தை நாங்கள் விட மாட்டோம். இது சம்பந்தமா மொத்த தகவல் நம்ம பார்ப்போம்.
நசையில இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்குது. சரி, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இப்படி ஃபாத்திமா பின்த் கைஸோடு ஏன் இப்படி நடந்து கொண்டாங்கன்னா, ஃபாத்திமா பின்த் கைஸ் விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியை நாடினாங்க. உண்மையிலே ரசூல் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்கன்ற அந்த உறுதியை நாடினாங்க. அதுக்கு தான் அரபியில தசப்புத்துன்னு தசப்புத்துனா உறுதின்னு அர்த்தம். ஆகவே தான் 2 சாட்சியாளர்களை கொண்டு வந்தால் ஏற்கிறோம் என்றார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸ இது ஹதீஸ ஏன் மறுக்கிறாங்கன்னா, மறுக்கிறன்றதுக்காக மறுக்கல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, 2 பேரை சாட்சியாளர் நீங்க கொண்டு வாங்க, நாங்க என்ன செய்யறோம், அதை ஏற்றுக்கொள்றோம்ன்றாங்க. அப்ப என்னாச்சு, இதுல 2 சாட்சியாளர்களை கொண்டு வந்த நாங்க அதை ஏற்றுக்கொள்வோன்ற சம்பவம் வருதா இல்லையா? சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்திருக்காங்க. எங்கன்னா புகாரில 6245 நம்பர் ஹதீஸ்ல ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அன்சாரிகளின் அவை ஒன்றில் அமர்ந்திருந்தேன், சபையில உட்கார்ந்திருந்தேன். அப்போது பதற்றம் அடைந்தவராக அபு மூசா அவர்கள் வந்து, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நுழைய 3 முறை அனுமதி கேட்டேன். உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் வாசல் இருந்துட்டு 3 முறை அனுமதி கேட்டேன். ஆனால் எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆகவே நான் திரும்பி வந்து விட்டேன். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களை நாங்க வர சொல்லியிருந்தோமே, ஏன் நீங்க வரல என்று கேட்டார்கள். அதற்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், 3 முறை சலாம் சொன்னேன், சலாம் சொல்லி எந்த ஒரு பதிலுமே வரல. அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள ஒருவர் 3 முறை அனுமதி கேட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் அவர் என்ன செய்யட்டும், திரும்பி விடட்டும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, 3 முறை அனுமதி கேட்கறீங்க, அனுமதி கேட்டும் தரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யட்டும், திரும்பிடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவ்வாறு நபி அவர்கள் கூறினார் என்பதற்கு நீங்கள் சாட்சியை கொண்டு வர வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உங்களின் செவியேற்றவர் யாரேனும் உங்களில் உள்ளாரா என்று கேட்டார்கள். அப்ப அபு மூசா அஷரி கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, இத மாதிரி யாராவது கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், சாட்சியாளரை கொண்டு வர வேண்டும்ன்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இத மாதிரி பல சந்தர்ப்பங்களை என்ன செய்திருக்கிறாங்கன்னா நடந்துக்கிறாங்க. ஏன் நடந்தாங்க, உறுதிக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர்ல எதுவும் வந்துவிடக் கூடாதுன்றதுல கவனமாக இருப்பதற்கும் உறுதியை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்களே தவிர மாறாக என்ன சொல்ல, ஒரு ஹதீஸ் நீங்க கொண்டு வந்தாலும் நாங்க குர்ஆனோட ஒப்பிட்டு பார்ப்போம், ஹதீஸோட ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னா என்ன செய்யறவங்க சொல்லல. இந்த சம்பவம் அதை பற்றியது இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு அங்கிருந்த உபை இப்னு கஅப் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்களின் மிக சிறியவரே உங்களுடன் இப்போது சாட்சியம் சொல்ல வருவார் என்று சொன்னார்கள். அங்கு நான் தான் மக்களில் சிறியவனாக இருந்தேன். எனவே நான் அபு மூசா அஷரி அவரோடு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் என்று உமரிடத்தில் கூறினேன் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குதுன்னா, எதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நடந்துகிட்டாங்க, உறுதியை ஏற்படுத்துவதற்காக. மாறா எந்த அடிப்படையில் நடக்கல, குர்ஆனுக்கு முரண்படுது என்று நடக்கல. மாறா எதற்காக வேண்டி நடந்தாங்க, 2 சாட்சியாளர்களை கொண்டு வந்தா நாங்க என்ன செய்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு நசையினுடைய அறிவிப்பு சொல்லுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், உறுதியை ஏற்படுத்துவதற்காகத்தான் நடந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, ஆஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் கூறுகிறார்கள், உமர் அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸின் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறவில்லை. மாறாக அந்த ஹதீஸின் சட்டம் பொதுவானதல்ல, அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானது என்று உமர் அவர்கள் விளங்கியிருந்தார்கள். ஆஃபிஸ் இப்னு ஹஜர் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸுடைய விஷயத்தை ஏன் ஏத்துக்கல தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளங்குனாங்கன்னா, ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் எனக்கு ஜீவனாம்சம் இல்லைன்னு சொன்னாங்க, தங்கும் வசதி இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களே, இது அவங்களுக்கு மட்டுமா தான் இருக்கும், பொதுவானதாக இருக்காது, இது தனி சட்டம், அவங்களுக்கு பிரத்யேகமானது, பொதுவான சட்டம்னு விளங்கியிருந்தாங்க. பொதுவான சட்டம் விளங்கியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா சூரே தலாக் என்ற 65வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன வலா யஹ்ருஜுன இல்லா யஅதீன பிஃபாயிஷத்தின் முபய்யினஹ் வதில்க ஹுதூதுல்லாஹ்
ومن يتعدى حدود الله فقد ظلم نفسه لا تدري لعل الله يحدث بعد ذلك امرا. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், நீங்கள் விவகாரத்து செய்த பெண்களை அவர்கள் இருக்கும் உங்களுடைய வீடுகளிலிருந்து இத்தாவுடைய காலம் முடிவடைவதற்கு முன்னர் வெளியேற்ற வேண்டாம், அவர்களும் வெளியேற வேண்டாம். அல்லாஹ் என்ன சொல்றான், இத்தாவுடைய காலத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய அந்த பெண்களை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டாம், அவர்களும் என்ன செய்ய வேண்டாம், வெளியேற வேண்டாம். பகிரங்கமான மானக்கேடான காரியத்தை அவர்கள் கொண்டு வந்தால் அன்றி, ஏதான தவறான காரியத்தை கொண்டு வந்தா அவங்க என்ன செய்யுங்க, நீங்க வெளியேற்றுங்க, அது அல்லாமல் அவர்களை வெளியேற்ற வேண்டாம். இன்னும் இவை அல்லாஹ்வின் வரம்புகள் ஆகும். எவர் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்றாரோ அவர் நிச்சயமாக தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர் ஆவார். அதன் பின்னர் நீங்கள் சேர்ந்து வாழ புதிய ஒரு காரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடலாம் என்பதை நீர் அறிய மாட்டீர். என்ன விளங்குது இந்த வசனத்தில் நமக்கு? என்ன விளங்குச்சு நமக்கு? தலாக் விட்ட பெண்களை என்ன செய்யக்கூடாதா, வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க பாக்குறான், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான். ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஜீவனாம்சமும் தரல தங்கும் வசதியும் தரலன்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வாக்கு இப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இப்படி இருக்குது, ஃபாத்திமா பின்த் கைஸ் இப்படி சொல்றாங்க. அப்ப இது என்னவாக இருக்கும்? ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொன்னது ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு மட்டும் பிரத்யேகமானதாக இருக்க வேண்டும், பொதுவான சட்டமாக இருக்காதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்தாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸுடைய விஷயத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய வேதத்துல இப்படி இருக்குது, நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்க விட மாட்டோம், உங்களுடைய அந்த சம்பவம் உங்களுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. விளங்குதுங்களா? ஏன்னா மற்ற சில ஹதீஸுகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூட சொல்றாங்க, ஒருவேளை நபிகள் நாயகம் சாசம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு சொன்னது அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமானதாக தான் இருக்கணும், ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. விளங்குதுங்களா? அப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன விளங்குது? அவங்க ஹதீஸ மறுக்கல, மாறா என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல இப்படி இருக்குது, நீங்க சொல்றீங்கன்னா உங்களுடைய சம்பவம் உங்களுக்கு மட்டும் உள்ளதாக குறிப்பிட்டப்பட்டதாக இருக்கும், பொதுவான சட்டமாக இருக்காது, மற்றவங்களுக்கு அதை சொல்லாதீங்கன்றாங்க. விளங்குதுங்களா? அதற்காகத்தான் அவர்கள் அப்படி நடந்து கொண்டாங்க. சரி, அதுக்கடுத்து இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உமர் அலி அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை விடமாட்டோம் என்பது அத்தலாக் வசனத்தில் உள்ள கருத்து மேலோட்டமாக உணவும் தங்கும் வசதியும் அனைத்து தலாக் விடப்பட்ட பெண்ணிற்கும் பொதுவானதாக இருக்கிறது என்ற அர்த்தத்தில் தான் இருக்கின்றது என்று அவங்க விளங்கினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி விளங்கிட்டாங்க இந்த வசனத்தை வச்சு? எல்லா தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கும், முதல்ல இருந்தாலும் சரி, ரெண்டாவது இருந்தாலும் சரி, மூணாவது இருந்தாலும் சரி, தலாக் விடப்பட்ட பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது, அவங்களுக்கு தங்கும் வசதியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே என்ன சொல்றான், குர்ஆன்ல சொல்வதாக அவர்கள் விளங்கி கொண்டார்கள். ஆனா இதை நீங்க நல்லா ஆழமாக படித்து பார்த்தீர்கள் சொன்ன இந்த வசனம் 2 தலாக் விடப்பட்ட பெண்ணிற்கு தான் பொருந்தும், 3வது தலாக் விடப்பட்ட பெண்ணிற்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், அதன் பின்னர் நீங்கள் சேர்ந்து வாழ புதிய ஒரு காரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடலாம் என்பதை நீர் அறிய மாட்டீர். நீங்கள் சேர்ந்து வாழுதுன்றது என்ன இருக்குது, 3 தலாக் அப்புறம் சேர்ந்து வாழுதுன்றதே கிடையாது. அவங்க 2வது ஒருத்தர் நிக்கா பண்ணி அவர் யதார்த்தமா தலாக் விட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ந்து வாழ முடியும். அது அல்லாம சேர்ந்து வாழுதல் என்பது இல்லவே இல்லை. இந்த வசனம் ஏன் இறங்குச்சுன்னா, இந்த தலாக் விடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த 3 மாத காலம் வீட்டிலே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இருக்கும் போது மனைவியை பார்க்கும் போது அவன் அதுக்கு முன்னாடி செய்த அந்த உபகாரங்கள்லாம் மனசுல வந்து ஒரு மனுஷன் மாறலாம் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் என்ன பண்றான், நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதுல வரலான்றதுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்றான், 2 தலாக் வரைக்கும் அவங்க வீட்டிலே வச்சிருங்க. ஏன்னா அவங்க தலாக் விட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா மனசு மாறலாம், நமக்கு இவ்வளவு வேலை செய்திருக்கிறாளே, இவ்வளவு காலம் நம்மளோட வாழ்ந்தாலே அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்,
மனசு மாறலாம். மூன்றாவது தலாக்கு அப்புறம் என்ன, மனசு மாறினாலும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதனால உமர் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கினாங்க பாத்தீங்களா என்னன்னு. உமர் ரதியல்லாஹுடைய விளக்கம் என்ன, அவங்களுடைய விளக்கம் சரியானது இல்ல. 2 தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு தான் அது பொருந்தும். மூன்றாவது தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு அது என்ன செய்யாது, பொருந்தாது. ஏன், மூன்றாவது தலாக்கு அப்புறம் சேர்ந்து வாழுதல்ன்ற நிலையே இல்ல. விளங்குதுங்களா? அப்போ ஃபாத்திமா பின்த் கைஸுடைய ஹதீஸ் என்ன, மூணாவது தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு 3 தலாக் ஆன பெண்ணுக்கு உடையது. அதுவும் குர்ஆனும் ஒன்றோடு ஒன்று மோதுறது கிடையாது. உமர் ரலியல்லாஹுடைய அவர்கள் வைத்த வாதங்கள் எதன் அடிப்படையில் இருந்தது, அந்த ஹதீஸை மறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இல்ல, மாறா எந்த அடிப்படையில், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கிறான், நீங்க இப்படி சொல்றீங்கன்னா இது சம்பவம் உங்களுக்குரியதாகத்தான் இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சிலருக்கு சில விஷயத்துல பிரத்யேகமா சொன்னாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னன்னு, குர்பானி நாள்ல பெருநா தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி ஒரு சஹாபி கொடுத்துடுறாங்க, அபு புர்தா இப்னு நய்யார். கொடுத்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் குர்பானி பெருநா தொழுகைக்கு முன்னாடியே குர்பானியை கொடுத்துட்டாங்களோ அவங்க என்ன செய்யட்டும், அதற்கு பகரமா இன்னொன்னும் குர்பானி கொடுக்கட்டுன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்திற்கும் என்ன செய்திருக்கிறாங்க, வயதை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. 6 மாசம் குட்டியை என்ன செய்ய முடியாது, குர்பானியை கொடுக்க முடியாது. அதிலும் குறிப்பா செம்பரி ஆடு இருக்கு பாத்தீங்களா, அதுல 6 மாசம் குட்டியை கொடுக்கவே முடியாது. அப்போ அபு புர்தா இப்னு நய்யார் என்ன பண்றாருன்னா, தொழுவதுக்கு முன்னாடி குர்பானியை கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் பெருநாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன், இன்னொன்னு கொடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னிடத்துல வேற ஆடே கிடையாது, 6 மாசம் செம்பரியாட்டு குட்டி மட்டும்தான் இருக்குது, 6 மாசம் செம்பரியாட்டு குட்டி கொடுக்கலாமா குர்பானி? ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்காங்க. மற்ற ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க என்னன்னு, முஸின்னாவை தான் நீங்க கொடுக்கணும்னு இருக்காங்க. முஸின்னா என்ன, 1 வயதை கடந்து இருக்கணும். 6 மாச குட்டியை தடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவர் சொல்றாரு, அபு புர்தா இப்னு நய்யார்ன்ற சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னிடத்துல 6 மாச குட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இது, வேற யாருக்குமே இல்லைன்றாங்க. வணங்குங்களா? இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கணுக்காலு கீழே ஆடை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை கணுக்காலு கீழே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்கள விட்டுடுறாங்க. நீங்க தற்பெருமைக்காக அனுப்பவர் இல்லைன்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் ஆமா எதுவுமே அவங்கள தடுக்கல. ஆனா கணுக்காலின் கீழே கரண்டைக்கு கீழே அப்துல்லா பின் உமருடைய ஆடை இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஆடையை உயர்த்துங்கன்றாங்க. ஜாபிர் பின் சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்குது, ஆடையை உயர்த்துங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி கால்களிலே ஒரு குறையுடைய ஒரு சஹாபிக்கு கால்கள்ல குறை இருந்தது. அந்த சஹாபி எடுத்த ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய ஆடையை உயர்த்துங்கன்னாங்க. அப்போ பிரத்யேகமாக சில சட்டங்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை வைத்து என்ன விளங்கிட்டாங்க தெரியுமா, ஃபாத்திமா பின்த் கைஸுடைய சம்பவம் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் இது பொதுவான சட்டம், 3 தலாக் விடப்பட்ட எல்லாத்துக்குமே இதுன்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளங்குனாங்க, அது அவங்களுக்கு மட்டும் உரியது, பொதுவானது அல்ல அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க, விளங்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கல்ல, ஒரு பெண்ணின் சொல்லுக்காக அவள் நினைவில் வைத்துள்ளாலோ அது மறந்து விட்டாலோ அப்படின்னு என்று சொல்வது எப்படி ஏற்பது, இவ்வாறு கூறுவதே தவறு. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாம் அதை ஏற்பதா அல்லது விட்டு விடுவாரா நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி யாருமே முஸ்லிம் அறிஞர்கள் சொல்லவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல சொல்றாங்கன்னா அவங்க எதுக்காக வேண்டி சொல்றாங்க, பொதுவான அடிப்படையில் சொன்னாங்களா, என்ன காரணத்துக்காக வேண்டி சொல்றாங்க, உங்களுடைய சட்டம் பொதுவானது அல்ல, உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது. ஆனா அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு பொதுவாக சொன்னதாக விளங்கிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு பொதுவா சொல்லல, அப்படி யாருமே பொதுவாக சொல்ல முடியாது. எப்படி, ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாங்க அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஹதீஸையும் நாங்க விட மாட்டோம், அந்த பெண் நினைவில் வைத்துள்ளாலோ அதை மறந்து விட்டாலோ யாருமே பொதுவா சொல்லவே முடியாது. ஏன், அப்படி யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்ன, எத்தனையோ ஹதீசுகளை பெண்கள் மட்டும்தான் அறிவித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஹதீசுகளை நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீசுகளை அறிவித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க, மறதி என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் வருமா, பெண்களுக்கு வராதா?
மறதி என்பது பொதுவானது. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அறிவிப்பாளர் சஹாபி தாபி ஆண்களும் அறிவித்திருக்கிறார்கள், சஹாபியா பெண்மணிகள் மற்ற பெண்மணிகள் ஒரே ஒரு பெண்மணிகள் அறிவித்திருக்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? அதனால மறதி என்பது பொதுவானது. அதனால பெண்கள் அறிவித்தாதான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுலாம் என்ன சரியானது இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் அபரீதமான நினைவாற்ற உள்ளவர் ஆவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் இருந்து தஜ்ஜாலை பற்றி ஒரு முறை கூரை கேட்டு என்ன பண்ணாங்க, ஒரே முறை தான் ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி மெம்பர்ல சொன்னாங்க. அந்த பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ் அதை அப்படியே தன்னுடைய நினைவில் வைத்துட்டாங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர். இப்படி மற்ற விஷயத்தெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறவங்க அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைத்திருக்க மாட்டாங்களா? மற்ற விஷயங்களை காட்டிலும் தன்னுடைய விஷயத்தை மனுஷன் என்ன செய்வான், அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்வான். ஆக ஃபாத்திமா பின்த் கைஸுடைய விஷயம் தான் சரியான விஷயம். அதுக்கப்புறம் வாங்க, சயீத் இப்னு முஸையிப், இவங்க யாரு? தாபீன்கள்ல மிகவும் பிரபலமானவங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க இடத்துல ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்களின் கூற்றினால் மக்கள் மத்தியில் குழப்பம் உண்டாகின்றது. என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ்னா அதற்கு மாற்றமாக சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சர்ச்சை சயீத் இப்னு முஸையிப் இடத்துல கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை அறிவிக்கிறார்கள். அவங்க யார்கிட்ட இதை சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. குழப்பம் எதனையும் அவர்கள் செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. விளங்குதுங்களா? இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யல, அவங்க கடைபிடித்த வழிமுறைன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, தன்னுடைய தவறுக்கு ஆதாரமாக அதை காட்ட முடியாது. அதுக்கடுத்து பாருங்க, இன்னொன்னு ஆதாரமா காட்டுறாங்க. சய்யான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்ட அதை மறுக்கணும். எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழிமுறை. என்ன வழிமுறை? உமர் அலி அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட போது அவரிடம் சகோதரரே நண்பரே என கூறி அழுதவராக சுஹைப் அவர்கள் நுழைந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைபே எனக்காகவா நீங்கள் அழுகிறீர்கள்? இறந்தவருக்காக அவருடைய குடும்பத்தார் அழும் சில அழுகையின் காரணமாக இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லவா என்றார்கள். உமர் அலி அவர்கள் இறந்தபோது அவர்கள் இறப்பதற்கு முன்பு கூறிய அந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் கூறினேன். யார் கூறுற? இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இப்படி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. யார் இடத்துல சொல்றாங்க? நல்ல கவனமா பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ் உமர் அவர்கள் மீது அருள் புரிவானாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருவர் அழுவதன் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. மாறாக குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணத்தினால் இறை மறுப்பாளருக்கு, யாருக்கு? காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனையை அதிகப்படுத்துகிறான் என்றே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, ஓர் ஆத்மாவின் பாவ சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது எனும் வலா ததிரு வாதிரத வித்ர உக்ரா, ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்கின்ற வசனத்தை ஓதி காட்டி இதுவே உங்களுக்கு போதுமானதும் என்று சொல்றாங்க. சரி, உமர் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் அவர்களும் இந்த செய்தியை தவறாகவே விளங்கி கொண்டார் என ஆயிஷா அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது? கவனமா பாத்தீங்களா? என்ன விளங்குது? உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கத்தி குத்தப்பட்ட அந்த இதுல இருக்காங்க பாத்தீங்களா, மரண தருவாயில் இருக்கும் போது சுஹைப் ரலியல்லாஹு வராங்க அழுதுகிட்டே, சகோதரரே அப்படின்னு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அழுவாதீங்க, ரசூலா வந்து அழுவதெல்லாம் தடுத்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி கத்தாதீங்கன்ற மாதிரி என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. விளங்குதுங்களா? இந்த சம்பவத்தை அப்துல்லா பின் அப்பாஸ் பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அடுத்து சொல்றாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு. அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து முஃமின்கள் அழுவறதுக்காகலாம் வந்து வேதனை செலுத்தப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல, இறந்தவருக்கு அவருடைய குடும்பத்தாரர் அழுவதனாலாம் வேதனை செலுத்தப்படாது. மாற ரசூலா என்ன சொன்னாங்க, யாருக்கு வேதனை செலுத்தப்படும் நாங்க அழுவுறதுனால? காஃபிர்களுக்கு தான் சொன்னாங்களே தவிர முஸ்லிம்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த ஆயத்தை உங்களுக்கு போதுமானது. இந்த ஆயத்து, ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இப்ப இந்த வசியத்தை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸை வச்சுட்டு பாத்தீங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு வழிமுறை என்ன?
உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன சம்பவத்தை அவங்க எப்படி மறுக்கிறாங்க? குர்ஆனுடைய இந்த ஆயத்தை வச்சு. இப்ப உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் உமர் அவங்களுடைய மகனும் தவறாக விளங்கி கொண்டதா யார் சொல்றது? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். சரி, இப்ப பாருங்க, இறந்தவருக்கு அழுவதின் காரணத்தால், அழுவதுனா என்ன? கத்தி கதறி ஒப்பாரி வைக்கிறோமே அந்த அழுக. சாதாரணமா கண்ணீர் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. இப்படி கத்தி கதறி ஒப்பாரி வைக்கிறோமே, இப்படி அழுவதின் காரணத்தினால வேதனை செலுத்தப்படும் அப்படின்றத யாரெல்லாம் அறிவிக்கிறாங்கன்னு பாருங்க. இறந்தவரின் குடும்பத்தினர் அழுவதினால்